சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களாத்துக்கு இங்க ஒழிக்கிறது தான். இப்ப நீங்க என்ன கொள்கை என்ற கொள்கை 15 வருஷமா பேசுற இப்ப கொள்கை திராவிடம் திராவிடம்னு பேசுறவங்களை ஒழிக்கிறதா என் கொள்கை. வேற ஏதாவது வேணுமா? கொள்கை என்ன? பெரியாரை எதிர்க்கிறது. பெரியாரை எதிர்க்கிறது உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேற எது? பெரியாரை வெட்டி சாய்க்கிறது. வேற ஏதாவது விளக்க வேணுமா? கட்சி கரைந்து வருவதால் நீங்க இது போல ஒரு மறைந்த தலைவர்கள் கரைந்து வருதுன்னா நீ எங்க கவலைப்படுற? அமைச்சர் கரைந்து வருது ஏன் கவலைப்படுற? ஏன் கவலைப்படுற? கரைந்து வருதுன்னா எதுக்கு அவ்வளவு? கரைந்து வருது ஒண்ணுமே இல்லை, பயப்படாம போ போ, பயப்படாத போ. கரைந்து வருதுல எதுக்கு பயப்படுற? ஒருங்கிணைப்பாளர் சீமான் யுஜிசி விதிகளை திருத்தத்துக்கு அந்த சட்டத்தை திசைத்திருப்பு நோக்கம் தான் பெரியார எதை பேசுறாரு? யுஜிசி திருத்த சட்டத்தை துணைவேந்தரை நீ எதிர்த்தியா நான் எதிர்த்தனா? திராவிடர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீங்க எதிர்த்தியெல்லாம் நான் எதிர்க்கிறேன்னா? புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டு எல்லா இடத்திலையும் இல்லம் தேடி கல்வி இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு திணிக்கிறது நீங்களா நானா? எதிர்த்த அன்னையிலிருந்து போராடிக்கிட்டு இருக்கிறது நான். புதிய கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு பேரறிஞர்கள் எழுதியிருக்க அதை ஏற்கக்கூடாதுன்னு போராடுறது நான். நீங்க மறைமுகமா இதே ஆளுநரோட தேநீர் குடிக்கிறது, கை குளிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு நான் எங்க திசை திருப்புறேன்? நீதான் 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்க, அதிகாரம் வச்சிருக்க, சண்டை போடி. நான் தானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க திசை திருப்புறீங்கன்னா நீங்க ஆளுநரை எதிர்த்து போராடுறது அங்க டங்ஷன். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கான பிரச்சனையை திசை திருப்பதா நாங்க சொன்னா ஏற்கிறது இல்ல. இவ்வளவு பெரியாருக்காக பேசுற நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்காக பேசிய பெரியாரிஸ்டுகள், பெண்ணியவாதிய பெரியாரிஸ்டுகள் ஒருத்தர் என்கிட்ட சான்று கட்டி நிக்கிற நீங்கள் உங்க குரல் என்ன? அதுல உங்க குரல் என்ன? நீங்க இங்க பாருங்க, பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர்களை ஆளுநரே நியமிக்கலாம்ங்கிறதுல நீங்க எதிர்த்து அதுக்கு எதிர்த்து போராட்டம் நடக்குதா? அதுக்கு எதுக்கு போராட்டம் நடக்குதா? நீங்க நடத்துறீங்களா? அப்ப இருந்து எதிர்த்து சண்டை போடுறது நாங்க. புதிய கொள்கைகளை ஏற்கலைனால் எங்களுக்கு பணம் தர மாட்டேங்கிறாங்க, அது புலம்பிக்கிட்டு இருக்கிறது நானா நீங்கள? எந்த குற்றச்சாட்டு? இசை நீங்க அந்த பிறப்பு, அந்த வளர்ப்பு, அந்த பழக்கம் உங்களுக்கு ஒன்னு மடை மாத்திக்கிட்டே இருக்கிறது. சார், அதாவது பணம் பெற்றுக்கொண்டு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பிஜேபிக்கு ஆதரவா சீமான் பேசுறாரு. பிஜேபியோட கூட்டணி வச்சு ஆட்சியாரத்தை அனுபவிச்சவன் எவ்வளவு வாங்கிட்டு நின்னா? காலையில மகனும் சாயந்தரம் அப்பாவும் போய் மோடியை சந்திக்கும் போது எவ்வளவு பணம் வாங்கிட்டு சந்திச்சீங்க? அரசியல் ரீதியா ஒரு மாநில முதல்வரும் துணை முதலமைச்சரும் போய் சந்திக்கிறது தப்பு இல்ல. அப்படியா? அப்படியா? எதுக்காக சந்திச்சோம்னு சொல்லிட்டு போனீங்களா? சந்திச்சு என்ன பேசணும்னு வெளியில சொன்னீங்களா? வளர்ச்சிக்காக பேசணும்னு சொல்றாங்க, பிரஸ் மீட்லயே சொல்றாங்க, அங்கேயே சொல்றாங்க வெளியில. வளர்ச்சிக்குன்னா எந்த வளர்ச்சிக்கு? வளர்ச்சி மாநில வளர்ச்சி எது சார்ந்த வளர்ச்சி? வளர்ச்சி வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவனுக்கு உரிய பாதிப்புக்கான நிதியை பெற்றுக் கொடுக்க துப்பு இல்ல. வளர்ச்சி பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கல, மத்திய அரசு எனக்கு பணம் கொடுக்கல, என்கிட்ட நெஞ்சல் அடிச்சு புலம்பிட்டு இருக்க. 40 உறுப்பினருக்கு நாட்டு வலிக்கவா? வளர்ச்சி வளர்ச்சின்னு தம்பி பள்ளிக்கூடத்துக்கு போற பையன் இல்ல தம்பி, பார்த்து கேள்வி எழுங்க.